உங்களுடைய பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? என்ன தரவரிசைன்னு என்ன துறை எடுத்திருக்கீங்க? என்னோட பேர் பார்கவி. நான் தென்காசி மாவட்டத்திலருந்து வரேன். ஆ நான் எலக்ட்ரானிக் மெக்கானிக் ட்ரேட்ல ரேங்க் 1ல செலக்ட் ஆயிருக்கேன். ஓகே. அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும், அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். இந்த தேர்வு எழுதுனா என்னென்ன படிப்பு படிச்சவங்கலாம் இந்த எக்ஸாம் எழுதலாங்க? ஆ பேசிக்கா வந்து இந்த ஜேடிஓ போஸ்டிங்க்கு பிஇ முடிச்சவங்க, தென் டிப்ளமோ முடிச்சவங்க வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ணலாம். நான் வந்து பிஇ இசிஇ கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். ஓகே. இதுக்கு வந்து எந்த மாரி படிக்கணும் அப்படின்றத சொல்லுங்க. இந்த எக்ஸாம்க்கான சிலபஸ் பத்தி சொல்லுங்க மேடம். சிலபஸ் வந்து மேக்ஸிமம் வந்து டிப்ளமோ உள்ள டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருந்தாலே போதும். ஆ இன்ஜினியரிங் லெவல், டிப்ளமோ லெவல்ல இருக்கக்கூடிய பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் அந்த இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது? ஸோ ப்ராக்டிகலா வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலே வந்து அ ஓரளவுக்கு இந்த டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஓகே. நீங்க எப்ப கல்லூரி முடிச்சீங்க? எப்ப இந்த எக்ஸாம்க்காக படிக்க ஆரம்பிச்சீங்க? நான் வந்துட்டு 2009ல வந்துட்டு பிஇ கம்ப்ளீட் பண்ணேன். 2009. 9ல நான் வந்து ஒரு 16 இயர்ஸா வந்துட்டு ஒரு பிரைவேட் பாலிடெக்னிக்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் லெக்சரரா. ஓகே. நான் இப்போ வந்து 4 இயர்ஸா வந்துட்டு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த எக்ஸாம் டெக்னிக்கல் எக்ஸாம் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஓகே. இந்த இதுக்காக படிக்க ஆரம்பிச்ச பிறகு என்ன படிக்கணும்? எப்படி படிக்கணும்? எங்க இருந்தெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிச்சீங்க? கிட்டத்தட்ட வந்துட்டு நான் ஒரு 3 மந்த்ஸ் வந்துட்டு இதுக்காக ஒர்க் பண்ணேன். மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு. என்னோட கூட ஒர்க் பண்றவங்க நெறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்துட்டு என்னோட தம்பிங்க, என்னோட அக்கா எல்லாருமே வந்து மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. தென் ஆன்லைன்ல கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஓகே. இப்ப இந்த டெக்னிக்கல் பேப்பர் படிப்பதற்கான சோர்ஸ் என்ன அவைலபிளா இருக்கு? என்னென்ன புக்ஸ்லாம் நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும்? டெக்னிக்கல் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு நான் வந்து நிமின்னு சொல்லிட்டு ஒரு இதில கலெக்ட் பண்ணியிருந்தேன். தென் வந்துட்டு ஏதாவது டாபிக்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, YouTubeல ஏதாவது வீடியோஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கேட்டு இது பண்ணிக்குவேன். அப்புறம் வந்து நெறைய வந்துட்டு எம்சிக்யூ வந்து போட்டு பார்த்தேன். அது மூலமா வந்துட்டு எனக்கு எக்ஸாம்ஸ் அட்டெண்ட் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே படிச்சீங்களா? இல்ல குவிட் பண்ணிட்டு படிச்சீங்களா? இல்ல நான் ஒர்க் பண்ணிட்டு கன்டினியூஸா ஒர்க் பண்ணிட்டே தான் படிச்சுட்டு இருந்தேன். ஓகே. ஆ எனக்கு 2 கிட்ஸ் வேற இருக்காங்க. ஸோ அவங்களையும் பார்த்துட்டு கம்ப்ளீட்டா நைட் மட்டும் ஸ்டடி பண்ணிட்டு இருந்தேன். எப்படி உங்க ஸ்டடி பிளான வச்சுக்கிட்டீங்க? ஒர்க் பண்ணணும், வீட்ல வேலை பார்க்கணும், அதுக்கப்புறமா ஸ்டடி பிளான். எவ்வளோ நேரம் படிக்க நேரம் கிடைக்கும் உங்களுக்கு? மேக்ஸிமம் வந்து எனக்கு வீட்டுக்கு வரதுக்கே 5:30 ஆயிடும் ஒர்க் முடிச்சுட்டு. அப்புறம் 2 பசங்களுக்கும் அவங்களுக்கு ஹோம் ஒர்க் எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு 6:30 எடுத்தேன் அப்படின்னு சொன்னா, நைட் ஒரு 5 ஹவர்ஸ் படிப்பேன். தென் வந்து ஏர்லி மார்னிங் 3:00 எழுந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருவேன். மத்தபடி வீட்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அம்மாவும், அப்பாவும் வந்து குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணதுனால, எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடீஸ்க்கு வந்து டைம் குடுக்குறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துச்சு. ஓகே. எவ்வளோ நேரம் தூங்குவீங்க அப்ப? ஒரு 3 to 4 ஹார்ஸ். போதுமா அது? வேற ஆப்ஷன்ஸ் இல்லையே. ஓகே. மத்தபடி ஃபேமிலிலலாம் சப்போர்ட் பண்ணாங்க அம்மா, அப்பா கம்ப்ளீட்டா வந்து அம்மாவும், அப்பாவும் 2 கிட்ஸையும் பார்த்துக்கிட்டதுனால, எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து புக்கோட நான் உட்காந்து படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அம்மாவும், அப்பாவும் இல்ல அப்படின்னு சொன்னா, நிச்சயமா எனக்கு இத வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்க முடியாது. ஓகே. ஒரு 16 ஆண்டுகள் டீச்சிங் ஃபீல்டுல இருந்துட்டு ஏன் மாறணும்னு நினைச்சீங்க? அதுக்கு ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா? கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது என்னோட பெரிய ட்ரீம். என்னோட அம்மாவுக்காகவும் மெயினா, அப்புறம் வந்து என்னோட குழந்தைங்களோட குரோத்க்காகவும் இந்த கவர்மெண்ட் ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக. அதுவும் நான் ஆல்ரெடி இருந்தது ஒர்க்கிங் லெக்சரர் ஃபீல்டு தான். இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கிறதும் டீச்சிங் ஃபீல்டு தான். ஸோ எனக்கு வந்து ப்ரொஃபஷனே இதுவா தான் இருக்கு. அதனால கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிற ஒரு பெரிய ட்ரீம். அதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுறேன். ஓகே. இப்போ உங்களுடைய டெக்னிக்கல் பேப்பருக்கு இந்த சிலபஸ் முடிக்க ஒரு 3 மாச காலம் படிச்சா போதுமானதா? இல்ல அதுக்கு அதுக்கு அதுக்கும் தேவைப்படுமா காலம்? நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 16 இயர்ஸ் வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ்லயே இருந்ததுனால, எனக்கு 3 மந்த்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் பண்ற மாரி தான் இருந்துச்சு. ஆனா ஃப்ரெஷ்ஷா எடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் ஆகும்னு நெனைக்கிறேன். பேப்பர் 1 ஜிஎஸும் நீங்க படிக்க வேண்டியதாக இருக்கும்ல. அது எந்த மாரி படிச்சீங்க? ஜிஎஸ் வந்துட்டு நான் குரூப் எக்ஸாம்ஸ் வந்து ஒரு 4 இயர்ஸா ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன். குரூப் 4, குரூப் 2 வந்துட்டு எழுதிட்டு தான் இருந்தேன். ஸோ அதில ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்ததுனால, இந்த டைம் அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஓகே. எவ்வளோ கொஸ்டின்ஸ் போட்டீங்க? ஞாபகம் இருக்குங்களா? நான் வந்துட்டு டெக்னிக்கல்ல வந்து 154 ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஓகே. ஆ ஜிஎஸ் வந்துட்டு 57 தான் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். கொஸ்டின் சொல்றீங்க. இல்ல மார்க். மார்க். ஓகே.
மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சீங்க? மேத்ஸ் அதில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அது ஒரு 1 வீக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேத்ஸ் மட்டுமே போட்டு பார்த்துட்டு இருந்தேன் நானு. ஓகே. இப்ப இந்த மாதிரி ஒரு கம்பைன்டு டெக்னிக்கல்ல இந்த மாதிரி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எப்ப தெரிய வந்தது? நீங்க குரூப் எக்ஸாம்ஸ் தானே படிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னீங்க. ஆமா. எனக்கு ஆக்சுவலா வந்து ஒரு 1 இயர் முன்ன என் கூட ஒர்க் பண்றவங்க தான் வந்துட்டு இந்த மாதிரி நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ அது மூலமா தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. கூட ஒர்க் பண்றவங்க மூலமா தான் எனக்கு இப்படி ஒரு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிறதே தெரிஞ்சுச்சு. ஸோ இத ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம். மார்க் கம்மியா வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அடுத்த டைம் நல்லா ஹார்ட் ஒர்க் போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கொஞ்சம் கிளிக் ஆயிடுச்சு. நிறைய இப்ப திருமணமான பெண்கள் படிக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன ஆலோசனைகள் சொல்லுவீங்க? இந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி படிங்க அப்படின்னா? ஆம். கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். நமக்கு சப்போர்ட் பண்றதுக்காக யாராவது இருக்காங்க அப்படின்னு சொன்னா, கான்ஃபிடன்ஸ் மட்டும் லூஸ் பண்ணிடாதீங்க. ஆ நானுமே நெறைய ரீசன்ஸ் தேடி இருக்கேன். படிக்காம இருக்கிறதுக்காக. ஆனா ரீசன்ஸ் எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு, நம்மளால முடியும்னு எப்ப நம்ம நம்புறோமோ, அப்ப நம்மளால வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஓகே. இப்ப நீங்க இதுல ஜெயிச்சிட்டீங்க, வின் பண்ணிட்டீங்க, நம்மளுக்கு கண்டிப்பா போஸ்டிங் கிடைச்சிரும் அப்படின்னு தெரிஞ்சப்புறம் யார்கிட்ட முதல்ல ஷேர் பண்ணீங்க? அஃப்கோர்ஸ் எங்க அம்மாகிட்ட தான் ஃபர்ஸ்ட்டு. ஓகே. அம்மாகிட்ட தான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன். ஏன்னா அம்மாவோட பெரிய ட்ரீம் இது. நான் கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படிங்கிறது. அம்மாகிட்ட, அப்புறம் அப்பாகிட்ட, பசங்ககிட்ட, அக்கா எல்லார்கிட்டயுமே ஷேர் பண்ணேன். அப்புறம் என்னோட வெல் விஷர் எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணிட்டேன். நீங்க சைமல்டேனியஸா 2மே படிப்பீங்களா? இல்ல டெக்னிக்கலுக்கு தான் அதீத முக்கியத்துவம் கொடுத்து படிச்சீங்களா? ஜிஎஸ் டெக்னிக்கல். நான் ஆக்சுவலி ஒரு 3 மந்த்ஸ் தான் இதுக்கு வந்து எனக்கு லாஸ்ட் மினிட் தான் தெரியும் நாங்க இந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கரெக்ட்டா 3 மந்த்ஸ் தான் டைம் இருந்துச்சு. ஸோ நான் வந்துட்டு 1 மந்த் டெக்னிக்கல் குடுத்துருந்தேன். 1 மந்த் ஜிஎஸ் குடுத்துருந்தேன். லாஸ்ட் 1 மந்த் வந்து 2 இயர் ரிவைஸ் பண்றதுக்கான டைம் பீரியட அலோகேட் பண்ணியிருந்தேன். 2 எக்ஸாமுமே வேறு வேறு நாள் தானே நடக்கும்? ஆமா. ஓகே. 2மே வந்து சிபிடியா இல்ல ஓஎம்ஆருங்களா? டெக்னிக்கல் எக்ஸாம் வந்து சிபிடி. ஓகே. நமக்கு ஜிஎஸ் வந்துட்டு ஓஎம்ஆர். ஓஎம்ஆர். ஓகே. அதுல ஏதாவது அந்த பிரஷர் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அத பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து டெக்னிக்கல்ல நல்லா ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு ஜிஎஸ் வந்து ரொம்ப அதிகமான சிலபஸ் கம்பேர் டு வந்து டெக்னிக்கல். ஸோ அப்ப நம்ம டெக்னிக்கல வந்து ஃபர்ஸ்ட் நல்லா ஸ்ட்ராங்கா ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டெக்னிக்கல் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஜிஎஸ்ல ஒரு பர்ட்டிகுலர் டாபிக்ஸ் மட்டும் எடுத்தாலே நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். மார்க் ஓரளவுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து குடுக்கலாம். ஆம் எம்சிக்யூ போட்டு பார்த்துட்டே இருந்தோம்னா கூட நமக்கு ஓரளவுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே. இந்த அனுபவம் எப்படி இருந்தது? ஃபோட்டோ எடுத்தது, ஆர்டர் வாங்குனது, ஒரு 4 வருஷமா நீங்க இதுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கீங்க. இப்ப எப்படி இருக்கு ஃபீல் உங்களுக்கு? ஆக்சுவலி வந்து ஏதோ ஃப்ளை ஆயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. பறந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே. ரொம்ப கனவான ஒரு தருணம் இது. அது கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது இன்னும் நான் வந்து ஏதோ ஒரு எக்ஸைட்டடா தான் இருக்கிறேன். ஓகே. இந்த பயணத்துல நீங்க யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? சொல்லலாம். அஃப்கோர்ஸ் என்னோட அம்மா, அப்பாவுக்காக, என்னோட பசங்களுக்காக, எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண என்னோட தம்பிங்களுக்காக, எங்க அக்கா, அத்தா, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், என் பசங்க எல்லாருக்கும் வந்து நான் இந்த மொமெண்ட்ட வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஓகே. அடுத்தடுத்து இன்னும் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல எப்படி மேம்? நான் அடுத்து ஏஇ எக்ஸாம்க்காக படிச்சிட்டு ப்ரிப்பேர் இருக்கீங்க. பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மந்த் எக்ஸாம். அடுத்த ஆண்டு ஏஇ ஆக என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ ஸோ மச்.